அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். எப்பொழுதும் போல் நாம் நம்முடைய வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்து கொடுத்த நம் வள்ளுவன் பெருந்தகன் ஆசானை வணங்கி, நம் முன்னோர்களான அவ்வை பாட்டி, இன்னும் 11 சித்தர்கள், புறநானூற்றை எழுதியவர் புறநானூறு, அகநானூறு போன்ற கீழ்கணக்கு தமிழ் மொழியின் பண்பாட்டின் வகுத்து கொடுத்த முன்னோர்கள் அனைவரையும் வணங்கி, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்று சொன்ன நம் வள்ளுவ பெருந்தகை நமக்கு ஒரு மிகச்சிறந்த வாழ்வினுளை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் நினைவுகூர்ந்து தினம் தினம் நினைவு கூற வேண்டும். அணுவளவும் மறந்துவிடக்கூடாது. யாரை? திருவள்ளுவனை. ஏன் திருவள்ளுவனை விட திருவள்ளுவன் நமக்கு கொடுத்த திருக்குறளை மறந்துவிடக்கூடாது. இது இல்லறத்திற்கு, துறவரத்திற்கு செல்வதற்காக நிறைய நூல்கள் இருக்கிறது. துறவரம்னா எடுத்தோன்னு துறவரம் தமிழில் கிடையாது. இல்லற வாழ்க்கை முடிச்சு தான். அதுதான் தமிழின் சிறப்பு. தமிழர்கள் பண்பாட்டில் நேரடியாக சன்னியாசிங்கிறது கிடையாது. அது மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு வேலை. இல்லறம் போய் தான் நீ போகணும். அதுதான் தமிழர்களுடைய பண்பாடு. அப்போ வள்ளுவருடைய சிந்தனை திறனையெல்லாம் மதிப்பிடுவதற்கு அவ்வளவு எளிதானதல்ல. அவருக்கு விளக்க உரை போடுபவர்கள் கூட, திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதியவர்கள் கூட, திருக்குறள் உள்ளவரையும் தாங்களுடைய பெயரும் நிலைக்கும் என்ற காரணத்திற்காக எழுதியவர்கள் சில அரசியல் தலைவர்களும் இருக்கிறார்கள். அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உரை எழுதியவர்கள் முக்கியமான நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அந்த தெளிவுரையை வேதாத்திரி மகரிஷி எழுதியிருக்கிறார். அது சில குறள்கள் எழுதியிருக்காரு. அது முழுவதுமாக எழுதியிருக்காராங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அப்போது நான் ஆலியார் நூலகத்திலே நான் தேடி பார்த்தேன். திருவுரையின் திருக்குறளுக்கு தெளிவுரை இருக்குது. அது அந்த மனவளக்கலை மன்றம் இருக்கின்ற எல்லா இடங்களிலும் அந்த நூல் கிடைக்கும். அந்த நூலை வாங்கி நம்ம படிக்கும்போது வள்ளுவருடைய மனநிலையில் இருந்து அதில் உள்ள பொதிந்த கருத்துக்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு புரியும். ஆனால் நாம் அதை படிப்பது மிக சிறந்ததாக இருக்கும். மற்றபடி வரதராசனார் அவருடைய விளக்க உரையெல்லாம் சாதாரண எல்லோருக்கும் புரிந்து கொள்ளாகும். அதை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். நம்ம அந்த போக வேண்டும். ஏன் நாம் திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? திருக்குறள் நம் இல்லறத்திலே குடும்பத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நம்ம வீட்டு குழந்தைங்கள்லேருந்து முதியோர்கள் வரை படித்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போது வரைக்கும்? தமது வாழ்நாள் முடியும் வரையில் படித்து கொண்டே இருக்க வேண்டும். தினம் தினம் படித்து படித்து அதிலிருந்து சில கருத்துக்களையும் பொருட்களையும் நாம் நடைமுறை வாழ்க்கை நடைமுறைப்படுத்தும் பொழுது நம்மை நாம் செம்மைப்படுத்திக் கொள்வதோடு நம்முடைய அடுத்த தலைமுறையில் நம் பிள்ளைகள், நம்முடைய பேர குழந்தைகள் சந்ததியாக ஒழுக்கத்தின் வழியில் வாழ்வோம். அறவழியில் பொருள் சேர்ப்போம். கொள்ளை அடித்து கோடி கோடியாக சேர்த்துட்டு போய் திகார் ஜெயிலில் படுத்து கிடக்கிறான். நெஞ்சு வலிகள் வருது, பார்க்குறோம் இல்லையா? கோடி கோடியாக கொள்ளடிச்சிட்டு பிள்ளை கிடையாது, ஒன்றும் கிடையாது. பெங்களூர் ஜெயிலில் போய் கிடக்கிறாங்க, பார்த்தோம் இல்லையா? ஏன் செய்கின்ற செயல் அறச்சிகள். அதான் ஒரு இடத்திலே நம்முடைய உத்தரஞான சிதம்பரம் வள்ளலாறு சொல்கிறப்போ ராமலிங்கம் என்ன சொல்கிறாரு? கருணை நீதி வேண்டுங்கிறது. என்னடா கருணை நீதி? கருணை நீதி என்றால் என்ன? குற்றமில்லாத செயலிலிருந்து வருகின்ற நிதி. ஒருத்தர் சாராய விற்று கூட சம்பாதிக்கலாம். கோயில் சாமி சிலைகளை விற்று, நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்க, கருவறையில் இருக்கின்றும் சிவனுக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணி பெருமாளுக்கோ அனுமனுக்கோ யார் வேணால் வச்சுக்கோங்க, அவனுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சீக்கிரம் எப்போ அடுத்தது அந்த சாமி இந்த இருக்குது, இது எத்தனை கிலோ தேரும்? யார்? கருவறையில் இருக்கின்ற இறைவனை வணங்கிவிட்டு உற்சவமூர்த்தி என்று சொல்லுகின்ற அந்த பஞ்சலோக சிலை எத்தனை கிலோ இருக்கும், எவ்வளவு போகும் என்று கேட்கின்ற கையவர்களோடு வாழ்கிறோம். அதை நாம் புரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் தான் பக்தி. இதை நான் சொல்கிறது, சிந்தித்து செயலாற்ற வேண்டும். எல்லாம் எது உரைக்கிறது? திருவள்ளுவருடைய திருக்குறள் உரைக்கிறது. செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும்.
இந்த செவியால் நாம் நல்லதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நல்லதும் கெட்டதும் இரண்டும் கலந்து இருந்தாலும் உலக வாழ்க்கை நன்மையை மட்டும் உள்வாங்க வேண்டும். எங்கிருந்தாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எவன் சொல்கின்றான், எதை சொல்கின்றான் என்பதல்ல, என்ன சொல்கின்றான், எதற்காக சொல்கிறான். அந்த அறிவு நமக்கு மட்டுமல்ல, நம் அடுத்த தலைமுறையும் சிந்திக்க சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாம் வளர்ந்தோம், ஆனால் நம் குழந்தைகள் எப்படியாவது வளரட்டும் என்று நாம் செல்லும் பொழுது தடம் மாறுகிறார்கள். இது போன்ற சிலர்கள் விவேகானந்த சேவா சமிதி, அந்த சமிதி, தொண்டு நிறுவனம் கண்ட பயிர்களை வைத்துக்கொண்டு தமிழ் இனத்தையும் தமிழ் மக்களையும் தடமாறுகிறார்கள். இன்று குடிகாரர்கள், வீட்டுக்கு ஒரு குடிகாரன் என்பது அரசின் இலக்காக இருந்தாலும் நம்முடைய வழக்கு எங்கே போனது சொல்லுங்க. கேட்டால் பிள்ளை மாறுங்கிறான். நாங்கள்லாம் பசும்பொன் ஐயாவின் வழியில் வந்தவர்கள் என்கிறான். பசும்பொன் வழியில் வந்தவர்கள் என்றாலும் இல்லை வஉசியின் வழியில் வந்தாலும் இல்லை தில்லை தீரன் சின்னமலையில் வந்தாலும் அவர்களுடைய ஒழுக்கத்தை கடைபிடிக்க போகாமல் போனது எப்படி? அவங்களுடைய ஜெயந்தி நாள் பிறந்தநாள் அன்றைக்கி தலையில் ரிப்பன் கட்டிக்கிட்டு கொட்டடிச்சிட்டு நடுவீதியில் கூத்தடிக்கிறதா நம்முடைய பண்பாடு. எங்கே சென்றது உன் பெருமை? நீ பெருமையில் பீற்றுக்கொள்வது உண்மையா? அறவழி சீலர்கள் எங்கே போனது ஒழுக்கம்? பள்ளி படிக்கும்போது கிருஷ்ணர் 4 வருடம் அப்போ தீவிர பிரச்சாரம் நடக்குது. என்ன பிரச்சாரம் நடக்குது? சனாதன தர்மம் 4 வர்ண கொள்கையை கிருஷ்ணன் சொன்னான். சனாதன நான் எவனுக்கு தெரியும் சொல்ல மாட்டான். 4 வர்ண கிருஷ்ணன் என்ன சொன்னார்? கிருஷ்ணர் செய்தொழில் வேற்றுமையை பற்றிலாம் சொல்லலை, குணத்தை பற்றி தான் பேசியிருக்கேன். இப்பயும் பகவத்கீதையில் இருக்குது. குணத்தின் அடிப்படையில் தான் 4 வருடம்னு சொல்கிறார். அது என்ன குணம்? அவர் சொன்ன குணம் என்ன? ரோட்டில் போகிறீங்க, ஒரு முதியோர் வராரு. முதல்ல ஒரு முதியோர் வராரு. அவர் 4 பேர் கிண்டல் பண்ணுறான். அவன் முந்து பார்த்துட்டு, சரிப்பா நான் உங்களை ஏதாவது தவறு பண்ணியிருந்தால் மன்னிச்சிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிறார். இது ஒரு பண்பாடு மிகுத்த பழுத்த பழம் ஞானம் படைத்த வாழ்க்கையில் அடிபட்டு எல்லாத்தையும் உணர்ந்து கொண்டு வருகின்ற ஒரு பக்குவ தன்மை. அடுத்த ஒரு பெரியவர் வராரு, அவர்கிட்ட கிண்டல் பண்ணுறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா அப்படின்னு ஒரு சாதாரணமாக திட்டிட்டு போகிறார். அடுத்த ஒரு தன்மை வருகிறார். அவன் என்ன சொல்கிறான்? திட்டுறியா? திட்டிக்க, எதுக்கு பண்ணாலும் திட்டு, அதை பற்றி ஒன்றும் இல்லை. என்னை எவ்வளோ கிண்டல் வேணாலும் பண்ணு, அதெல்லாம் இருக்கட்டும். என்கிட்ட கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் கிண்டல் பண்ணு, என்ன வேணாலும் சொல்லு. எனக்கு கொடுக்க பணம் இருக்குது, அடுத்த வேலைக்கு சாப்பாடு கொடுத்து கஷ்டப்படுறேன், முதலாளிக்காக உங்கள்கிட்ட பணம் இருக்கா? நான் முதியவன், நீ இளைஞன், என்னை நீ கேலி செய்கிறாய். என்னை கேலி செய்கின்ற அளவுக்கு உன்னிடம் தகுதி இருக்குமே. ஆனால் நான் என் முதியவன் நான் என்னால் இது செய்ய அதை இல்லாமல் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு உணவுக்கு உன்னால் வழி செய்ய முடியுமா? அந்த தகுதி இல்லாதவன் நீ ஏன் பேசுகிறாய்? அடுத்ததாக ஒருவன் வருகிறார். கேலி பேசுபவர்களோடு சேர்ந்து கேலி பேசுகிறார். அவரும் பெரியவர் தான், 4 முதியவர் தான். ஆனால் 4 பக்குவம் வேறு வேறு. இதைத்தான் கிருஷ்ணன் சொல்கிறார். கிருஷ்ணன் என்கிற மனிதன் என்று வைத்துக்கொள்வோம். கீதையில் இதுதான் இருக்கிறது. அதனால் படித்து பாருங்கள், யார் வேணாலும் படித்து பாருங்கள். கிருஷ்ணன் செய்தொழில் வேற்றுமையை வைத்து சொல்லவே இல்லை, குணத்தை வைத்துத்தான் சொல்கிறார். குணம், உன்னுடைய குணம் என்ன? உன்னுடைய குணத்தை வச்சு தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறார். அதான இயற்கையும் கூட. நாம் செய்கின்ற நல்வினை தீவினைகள் தான் நாம் எங்கே எப்படி எந்த மொழியிலே எங்கே பிறக்க வேண்டும். அதனால்தான் குறைந்தபட்சம் மனிதாபிமானம் நமக்கு வேண்டும் என்று சொல்கிறோம். குறைந்தபட்ச மனிதாபிமானம் வேணும்னு ஏன் சொல்கிறோம்? மனிதனாக பிறந்தோம். மனிதனுடைய இயல்பான குணம் மனிதாபிமானம், மனித அபிமானம். நானும் மனிதன், அவனும் மனிதன். ஏன் அவன் மீது வெறுப்பை உமள வேண்டும்? நாம் எங்கே பிறக்க வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கவில்லை. எந்த பெற்றோருக்கு எந்த மொழியிலே எந்த நாட்டிலே பிறக்க வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கவில்லை. வேண்டி பிறக்கவில்லை. ஆனால் நாம் இங்கு பிறக்க வேண்டும் என்று வேண்டி பிறக்கவில்லை. ஆனால் நம்முடைய செயலால் அது நிர்ணயிக்கப்படுகிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் வள்ளுவர் பெருந்தகை அவருடைய 1330 குறளில்
அதான் சொல்கின்றேனே, எதை எடுப்பது என்றே தெரியவில்லை. அதுவும் என்னை போன்ற சிறியவர்கள் பக்குவப்படா, இன்னும் நான்லாம் பக்குவப்பட நிறைய இருக்கேன். நான்லாம் எவ்வளோ பெரிய விஷயத்தான் திருவள்ளுவரை பற்றியோ திருக்குறளை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தகுதியாக உடம்பு செலுக்குது. ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. நீ எந்த உலகத்தில் உள்ள எத்தனை புனித நூலை வேணான்னு சொல்லு, ஆனால் நாம் மனிதனாக வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு நூல் திருக்குறள் மட்டுமே. திருக்குறளை படிப்போம், திருக்குறளை நம் வீட்டு குழந்தைகளுக்கும் பயிற்றுவிப்போம், திருக்குறள் முறைப்படி வாழ கற்றுக்கொள்வோம், வாழ்வோம். நாம் வாழ்ந்து, நம் குலம் வாழ்ந்து, நம் சந்ததியும் வாழ்ந்து வாழ்வாங்கு வாழ்வோம். தமிழினம் மனித இனத்தின் முன்னோடி என்பதை உணர்ந்து நம் வீட்டு பெண்களும் நம்முடைய தாய்மார்களும் எல்லோரும் நம்மை போன்றவர்கள் என்பதை உணர்ந்து அவர்களை துன்புறுத்தக்கூடாது. நம் வீட்டில் உள்ள பெண்களை கை நீட்டி அடிக்கக்கூடாது. யார் சொல்லிக் கொடுத்தது? நம்மை போன்ற ஒரு ஜீவன், நம் வீட்டு 6 மாத குழந்தைக்கும் சிந்தனை திறன் உண்டு என்பதை வள்ளுவம் நமக்கு உணர்த்துகிறது. மறந்து வாழ்ந்துவிட வேண்டாம் வள்ளுவத்தை. நாம் மரணமடைந்து இடுகாட்டுக்கு போகும்போது கூட ஓர் திருக்குறளை இடுகாடு வரை கொண்டு செல்லுங்கள், மீண்டும் அதை கொண்டு வந்து வையுங்கள், நம் குலம் செழிக்கும். நன்றி.